எங்களுடைய இணக்கத்தை இன்னும் வெளிப்படுத்தவில்லை. நேற்று முன்தினமும் வழிகாட்டு குழுவிலே திரு சம்பந்தன் அவர்கள் தலைவர் சமஸ்டி ஆட்சி முறையை தான் வலியுறுத்தியிருக்கின்றார். முழுமையான அதிகார பகிர்தலை அவர் வலியுறுத்தி இருக்கின்றார். வடக்கு கிழக்கு இணைந்த தாயகத்தில் தான் அந்த அதிகாரம் பயிரப்பட்டு மாகாணங்களுடைய அதிகாரம் வழங்கப்பட வேண்டும் என்று வாதத்திருப்பதை நீங்கள் கேள்விப்பட்டு அறிந்திருப்பீர்கள். அதுதான் எங்களுடைய நிலைப்பாடு, எங்களுடைய தேர்தல் அறிக்கை. ஒருமித்த நாடு, in place of unitary, in place of federal system என்பதற்கு பதிலாக ஒருமித்த நாட்டுக்குள் அதிகாரங்கள் பயிரப்பட வேண்டும் என்று வரைவிலக்கணப்படுத்தியிருந்த சில வார்த்தைகள் அங்கே போடப்பட்டிருக்கின்றன. அது இப்பொழுது ஆட்சியிலே போடப்பட்டு வெளிவந்திருக்கிறது. அதுக்கான வரைவிலக்கணமும் வழங்கப்பட்டிருக்கின்றது. அது இன்னும் முடிந்ததாக இல்லை. அந்த விவாதம் அது ஒரு ஆலோசனையாக முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. இரண்டாவதாக அதிகார பகிர்வு, sharing of power, அது மிக பெரும்பாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட இணக்கம் காணப்பட்ட ஒரு விடயமாக அந்த அரசியலமைப்பு பிரேரணையிலே இடம்பெறும் என்று நம்பிக்கை இருக்கின்றது. அது அப்படி வந்திருக்கிறது என்று எங்களுக்கு நம்பிக்கை இருக்கின்றது. மூன்றாவதாக வடக்கு கிழக்கு இணைந்த தாயகம் என்பதில் முஸ்லிம் மக்களுடைய ஆதரவு இன்னும் எங்களுக்கு கிடைக்கவில்லை. வடக்கு மாகாணம் கிழக்கு மாகாணம் என்று இருக்கின்ற நிலைமையில் மாகாணங்களுக்கு அதிகாரங்கள் பயிரப்பட வேண்டும் என்று அந்த கருத்து இப்பொழுது முன்வைக்கப்பட்டு வருகிறது. முஸ்லிம் மக்களை நாங்கள் இணங்க செய்ய வேண்டும் என்பதற்காக இப்பொழுது பேச்சுக்கள் இடம்பெற்று வருகின்றன. அதில் ஒன்று, முஸ்லிம் மக்களும் நாங்களும் இணங்கி வடக்கு கிழக்கு இணைப்பில் அதிகாரத்தை பகிர்வது. இரண்டாவது, சந்திரிகா பண்டாரநாயக்க அவர்களுடைய 1985 ஆண்டு 2000 ஆண்டு இடையில் வைக்கப்பட்ட அந்த பிரேரணை அடிப்படையில் வடக்கு மாகாணம் மட்டக்களப்பு திருகோணமலை ஒன்றாகவும், அம்பாறையில் முஸ்லிம்கள் பெரும்பான்மையாக கொண்ட ஒரு தமிழ் மக்களுடைய பாதுகாப்பு, அதே போல அரசியல் உரிமைகளின் பாதுகாப்பு, அதே போல வடக்கு மாகாணத்திலே முஸ்லிம்களுடைய பாதுகாப்பு என்பன வரையறுக்கப்பட்ட ஒரு பேரணை இருந்ததை இப்பொழுது விவாதத்துக்கு எடுத்துக் கொள்ளப்படுகிறது. அடுத்ததாக, எப்படியாயினும் அந்த இலக்கை நாங்கள் அடைய வேண்டும் என்பதில் இன்னும் 2 பேரணிகள் இப்பொழுது விவாதத்துக்குரியவையாக இருக்கின்றன. ஒன்று, தந்தை செல்வா பண்டாரநாயக்க ஒப்பந்தத்திலே 1957 ஆண்டு ஆகஸ்ட் மாதத்திலே செய்யப்பட்ட அந்த ஒப்பந்தத்திலே மாகாணங்கள் 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மாகாணங்களோ அதை விரும்பி தீர்மானங்கள் நிறைவேற்றினால் அவை ஒரு மாகாணமாக ஏற்றுக்கொள்ளப்படலாம் என்று அந்த வரி இன்றைக்கு பேசப்படுகிறது. மூன்றாவது, கிட்டத்தட்ட முஸ்லிம் மக்கள் இன்றைக்கு பேச்சுவார்த்தையில் எடுத்துக் கொள்கின்ற விடயம், முஸ்லிம்கள் வாழுகின்ற பிரதேசங்கள் இலங்கையிலே குறிப்பாக வடக்கு கிழக்கு மாநிலத்திலே ஒரு அழகாகவும், தமிழர்கள் வாழுகின்ற இடங்களை ஒரு அழகாகவும் தீர்க்கலாமா, அப்படி இணைக்கலாமா என்கின்ற பேச்சும் இப்பொழுது பேச்சு முறைக்கு வந்திருக்கின்றது. அதில் நாங்கள் வெற்றி பெற வேண்டும். மாற்று ஆப்ஷன்ஸ் என்ற வகையிலே நாங்கள் அவற்றை முன்னுக்கு வைக்கின்ற பொழுது இணக்கம் காணப்பட்ட விடயங்கள் இறுதிய அரசியல் அமைப்பிலே இடம்பெறக்கூடியதான பேச்சுக்கள் இப்பொழுது நான் நினைக்கிறேன். அதற்கு முன்னர் ஒரு இடைக்கால அறிக்கை அதிகமாக 21ஆம் தேதி வரும் என்று ஏற்கனவே கருத்து சொல்லப்பட்டிருக்கின்றது. அதை தெரியும் என்று நான் நினைக்கின்றேன். அந்த இடைக்கால அறிக்கையிலே இணக்கம் காணப்பட்ட விடயங்களும் இணக்கம் காணப்படாத பேச்சுக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய விடயங்களாக இருப்பவைகள் ஆப்ஷன்ஸ், மாற்று யோசனைகள் என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பு திட்டவட்டமாக கூறியிருக்கின்ற வடக்கு கிழக்கு இணைந்த தாயகத்தில் தான் அதிகாரம் பயிரப்பட வேண்டது பிரேரணையாக அப்படியே வரும். ஏனென்றால் அதை சொல்லுகிறேன் என்றால் இவைகள் திரிவுபடுத்தப்பட்டு நாங்கள் எல்லாவற்றையும் கைவிட்டு விட்டோம் என்று பல பிரச்சாரம் செய்து வருகிறார்கள். அது உண்மை அல்ல. சமஷ்டி தன்மை ஆவது இடம்பெற வேண்டும், அல்லது சமஷ்டி அந்த இப்ப உதாரணமாக
இந்தியாவிலே இருக்கின்ற அரசியல் அமைப்பை எடுத்துக்கொண்டாலும் ஆரம்பத்தில் அது குவாசி பெட்ரோல் என்ற சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு வழங்கியிருந்தது. இப்பொழுது அது முழுமையான ஒரு சமஸ்டி நாடாக ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றது. இங்கும் அவற்றையெல்லாம் பரிசீலித்துத்தான் ஒற்றையாட்சி என்ற பதத்தை நாங்கள் விட்டு சமஷ்டி தன்மை ஏற்படுத்தக்கூடியதான கிட்டத்தட்ட சந்திரபாபு நாயக்கா அவர்கள் யூனியன் ஆஃப் ரீஜன் என்று சொன்ன போல யூனியன் ஆஃப் ரீஜன் என்று கூட சொல்வதற்கு சிங்கள மக்கள் மத்தியில் அச்சம் இருந்தது. இப்பொழுது ஒரு வகையில் ஆரம்ப முன்னேற்றமாக ஒருமித்த நாட்டுக்குள் என்ற சொற்பதம் பிரயோகிப்பதற்கு அந்த பிரேரணை முன்வைக்கப்படும் என்று நாங்கள் நம்புகின்றோம். அதில் நாங்கள் தீர்மானம் எடுக்க வேண்டியது எப்போ என்றால் அரசியலமைப்புக்கு முன்னர் நடக்கின்ற விவாதங்களில் முழு விவாதத்திலும் இந்த 3 விடயங்கள் அரசின் தன்மை, அதிகார பகிர்வு, வடக்கு கிழக்கு இந்த தாயகம் என்ற விடயங்களில் ஒட்டுமொத்தமாக முன்வைக்கப்படுகின்ற பொழுதுதான் எதை ஏற்பது எதை ஏற்காமல் விடுவது என்பதை நாங்கள் தீர்மானிக்கலாம். அதற்கு முதல் நாங்கள் குழப்பவோ தேவையில்லை. ஆனபடியால் இந்த விடயத்தில் இரண்டாவதாக அரசின் தன்மை இப்படி ஒரு கருத்தை போடலாமா, ஒரு வார்த்தை பிரயோகத்தை செய்யலாமா என்ற விவாதம் இப்பொழுது அச்சிடப்படுகிறது. ஒருமித்த நாட்டுக்குள் என்ற வார்த்தை பிரயோகிக்கப்படுகிறது. அது இறுதியானது அல்ல என்பது எங்களுடைய வாதம், எங்களுடைய நிலைப்பாடு. இரண்டாவது அதிகாரத்தை பகிர்வது அது ஒரு நிறைவாக இருப்பது என்பதை நாம் திட்டவட்டமாக உங்களுக்கு சொல்ல முடியும். மூன்றாவதாக வடக்கு கிழக்கு இணைப்பு என்பது அது ஒரு இலகுவான விடயமாக இருக்கவில்லை. அதற்கு நாங்களும் அதிகமான விலையை கொடுக்க வேண்டி இருக்கும். வடக்கு கிழக்கு இணைந்த மாநிலம் என்று வருவதற்கு இதுதான் இருக்கின்ற நிலைமை. இப்பொழுது இன்னும் ஒரு முன்னேற்றம் உற்சாகம் எங்களுக்கு கிடைத்திருப்பதை நீங்கள் அறிவீர்கள். சென்ற 2 ஆண்டுகளுக்கு முன்னர் தமிழரசு கட்சியினுடைய அமைப்பு விதிக்கு எதிராக 2013ஆம் ஆண்டு மாகாண சபை தேர்தலை முன்வைத்த மேனிபெஸ்டோ தேர்தல் அறிக்கைக்கு எதிராக அந்த அறிக்கைகளிலே இறைமை, சேர்ந்த உரிமை, சமஷ்டி என்ற தீர்வு திட்டத்தின் அடித்தளங்களை நாங்கள் பிரேரித்திருப்பதை சிங்கள தீவிரவாத சக்திகள் உச்ச நீதிமன்றத்திலே நான் அப்பொழுது செயலாளராக இருந்த காரணத்தினால் எனக்கு எதிராக 7 வழக்குகளும் அப்பொழுது தலைவராக இருந்த சம்பந்தன் அவர்களுக்கு எதிராக 6 வழக்குகளும் உச்சநீதிமன்றத்திலே அவர்கள் தாக்கல் செய்து எங்களுடைய கட்சி தமிழரசு கட்சியை தடை செய்ய வேண்டும், பேன் பண்ண வேண்டும், எங்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர்கள் வாதிட்டார்கள். அது சுப்ரீம் கோர்ட்டை வாதம் கிட்டத்தட்ட இப்பொழுது சென்ற மாதத்திலே அந்த முடிவுக்கு வந்தது. அதில் எங்களுடைய வழக்கறிஞர்களில் முக்கியமானவர்கள் பிரசிடென்சியல் கவுன்சிலாக இருக்கிற கணேஸ்வரன் போன்றவர்கள் ஆலோசனைகள் குழுக்கள் இருந்து ஆலோசனை வழங்கினார்கள். சுமந்திரன் அதில் மிக திறமையாக வாதிட்டார் என்று குறிப்பிடப்பட்டது. அந்த தீர்ப்பிலே தமிழரசு கட்சி கோரியிருப்பது உள்ளக சேர்ந்த உரிமை அடிப்படையில் ஆனதே தவிர பிரிவுக்காக அல்ல, பிரிவினைக்காக அல்ல என்ற தீர்ப்பு மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கின்றது. நாங்கள் சேர்ந்த உரிமையை கைவிட்டு விட்டோம், இறைமையை கைவிட்டு விட்டோம், சமஸ்டியை கைவிட்டு விட்டோம் என்று சொல்பவர்களுக்கு தமிழரசு கட்சி எதை சாதித்திருக்கிறவர்களுக்கு உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு தமிழரசு கட்சிக்கு அந்த மக்களுக்கு உள்ளக சேர்ந்த உரிமையில் அதை கோருவது, அந்த ஆட்சியை கோருவதற்கு உரிமை கொடுத்திருக்கின்றது. அரசியலமைப்பு உருவாக்குவதில் அந்த கருத்துக்களை முன்வைப்பது குறித்து இருக்கிறது என்று இப்பொழுது தீர்ப்பு தெளிவாக சொல்லி இருக்கின்றது. இது எங்களுக்கு இப்பொழுது கிடைத்த ஒரு மருந்தாக இருக்கலாம், அது விட்டமினாக இருக்கலாம், அது தேவையான பலம், தேவையான தீர்ப்பு. கியூபெக் நாட்டிலே, கியூபெக் மக்கள் மத்தியிலே, கனடா நாட்டிலே அதுவும் அந்த நீதிமன்றத்திலே வாதத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட விடயங்கள். கியூபெக் மாநிலத்து மக்களுக்கு சம உரிமை இல்லை, அரசியல் அந்தஸ்து இல்லை என்று உச்ச நீதிமன்றம் அல்ல, சமஸ்டி நீதிமன்றம், the Federal Court of Canada
அங்கே நீண்ட விவாதங்கள் இடம்பெற்றதுக்கு பின்னர் சமஸ்டி நீதிமன்றத்திலே கனடா சமஸ்டி நீதிமன்றத்திலே திரிப்பட்ட ஒரு தீர்ப்பு வழங்கப்பட்டது. அது உலகத்திற்கு முக்கியமானதாகவும் அடக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட இனங்களுக்கு அது ஒரு அடிப்படை போருக்கு அடித்தளமாகவும் போராட்டத்துக்கு அடித்தளமாகவும் ஒரு அரசியலமைப்பு பல இனங்கள் வாழ்கின்ற இடங்களில் பிரதேசங்களில் நாடுகளில் எவ்வாறு அமைந்திருக்க வேண்டும் என்பதற்கான வழிகாட்டலாகவும் உள்ளக சேர்ந்த உரிமையின் அடிப்படையில் ஒரு அரசியலமைப்பு ரீதியாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தீர்வு காணுவதற்கு அரசியல் ரீதியாக அரசியலமைப்பு ரீதியாக அந்த உறுத்து உண்டு என்று ஒரு தீர்ப்பு முதல் பாகம் சொல்லுகிறது. இரண்டாவது பாகம் அப்படி உள்ளக சேர்ந்த உரிமை அடிப்படையில் அந்த அரசியலமைப்பு உருவாக்கப்படாது விட்டால் அந்த மக்களுக்கு நீதி சமத்துவம் சம உரிமை கிடைக்காது விட்டால் external right of determination. The first is internal right of determination. அடுத்தது the oppressed section has the right to exercise the external right of determination என்று அவர்கள் தீர்ப்பு சொல்லியிருக்கிறார்கள். இதை ஒத்த கொசோவா சந்தர்ப்பங்களில் ஆட்சிய சந்தர்ப்பங்களில் பல நாடுகள் அப்படி தீர்வுகளை போர் சூழலுக்கு பிறகு எடுக்கப்பட்ட தீர்மானங்களின் அடிப்படைகள் அந்த நீதிமன்றத்தில் வாதிடப்பட்டு இப்பொழுது தமிழிசை கட்சியுடைய கோரிக்கை உள்ளக சேர்ந்ததற்கு உட்பட்டதுதான். அப்படி கோருவதற்கு உறுத்து உண்டு என்று தீர்ப்பு வழங்கப்பட்டிருப்பதானது எதிர்காலத்திலே ஒரு அரசியலமைப்பு இப்படி வருகின்ற பொழுது தீவிரவாத சக்திகள் அல்லது சட்ட அறிஞராக இருப்பவர்கள் தீவிர இனவாதிகள் உச்சநீதிமன்றத்தை நாடி இப்பொழுது ஏற்பட்டிருக்க வழக்கை விட இன்னும் தீவிரமாக இந்த அரசியலமைப்பை சவாலுக்கு உள்ளாக்கி ஒரு வழக்கை தாக்கல் செய்த பொழுது இந்த உச்சநீதிமன்றத்தில் தீர்ப்பு ஒரு எடுத்துக்காட்டாகவும் உதாரணமாகவும் அதுக்கு பதில் சொல்லக்கூடியதாகவும் அமையும் என்ற கருத்து எங்களிடம் இருக்கின்றது. ஆனபடியால் அந்த வெற்றி எங்களுடைய கட்சிக்கும் எங்களுடைய வழக்கறிஞர்களுக்கும் உரியதாக எங்கள் மக்களுக்கு உரித்தான ஒரு இந்த நாட்டிலே நீதிமன்றத்தினுடைய சுதந்திரம் அல்லது ஆட்சிகளுக்குள் அடங்கி போயிருந்த நீதிமன்றங்கள் இப்பொழுது சென்ற சில ஆண்டுகளுக்கு முன்னர் ராஜபக்சவுடைய ஆட்சி காலத்திலே ஏவிபியினால் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் சரத்தன் சில்வாவுடைய தலைமையில் இருந்த நீதியரசர் குலாம் வடக்கு கிழக்கை பிரித்து விட்டார்கள். அப்படிப்பட்ட வழக்கறிஞர்கள் அதாவது அப்படிப்பட்ட நீதிபதிகள் அவரிடத்திலும் இப்பொழுது மனமாற்றம் ஏற்பட்டிருக்கிறதா என்ற ஒரு நிலைமையை நாங்கள் ஆராய வேண்டியவராக இருந்திருக்கிறோம். அது இப்பொழுது ஆட்சித்துறையிலே நீதித்துறையிலே ஒரு மாற்றத்தை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது என்பதைத்தான் நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அந்த வழக்கு மிகவும் முக்கியமானது. ஆனபடியால் நாங்கள் இப்பொழுது சமஸ்டி அடிப்படையில் தான் அந்த அரசியல் அமைப்பு உருவாக்கப்பட வேண்டும் என்பது கேள்விக்கிடமில்லாமல் எங்களால் எடுத்தாளப்படக்கூடிய ஒரு பலமாக இருக்கின்றது. இப்பொழுது இந்த அரசியலமைப்பு பற்றி ஒரு இடைக்கால அறிக்கை இணக்கம் கண்டவைகள் இணக்கம் காணப்படாத இடங்களில் மாற்று யோசனைகள் ஆப்ஷன்ஸ் என்ற அடிப்படையில் அது இடைக்கால அறிக்கையாக வரும். அதற்கு பின்னர் தான் முக்கியமான விவாதங்களும் இணக்கங்களும் எட்டுவதற்கான பேச்சுவார்த்தைகள் அதிகமாக தீவிரமாக இடம்பெற இருக்கின்றது. மூன்றாவதாக நான் சொல்ல வேண்டியது இந்த சந்தர்ப்பத்திலே அப்படி தமிழ் தேசிய கூட்டமைப்புடனும் இணக்கம் காணுகின்ற ஒரு அரசியலமைப்பு வருமாக இருந்தால் பாராளுமன்றத்திலே 3/2 பெரும்பான்மையை நாங்கள் பெற முடியும் என்ற நம்பிக்கையை ஐக்கிய தேசிய கட்சியும் சுதந்திர கட்சியும் கொண்டிருப்பதை நாங்கள் சொல்லலாம். இது சாதகமான பக்கங்கள். அப்படி வந்தால் கருத்து கணிப்பு தான் அவசியமாக இருக்கும் என்று தீர்மானத்துக்கு வந்தால் அது விவாதத்தில் இருந்தாலும் ஐக்கிய தேசிய கட்சியும் சுதந்திர கட்சியும் எங்களோடும் பேசியிருக்கிறார்கள். அந்த வெற்றியை நிறைவேற்றிய பாராளுமன்றத்தில் அங்கம் வகிக்கின்ற கட்சிகள் மக்கள் மத்தியிலே பௌத்த மக்கள் மத்தியிலே சிங்கள தீவிரவாதிகள் மத்தியிலே இருந்தாலும் நாட்டிலே நாங்கள் அதை பிரசாரப்படுத்தி ரெஃபரண்டம் அந்த கருத்து கணிப்பு வெற்றி பெறுவதற்காக உழைப்பது என்று ஒரு தீர்மானத்தை எடுத்திருக்கின்றார்கள். இவை எல்லாம் இப்பொழுது
நடைமுறையிலே இருக்கின்ற விடயங்கள். மிக விரைவில் அந்த இன்டரிம் ரிப்போர்ட், இன்டரிம் கான்ஸ்டிடியூஷனல் ரிப்போர்ட் பாராளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட இருக்கிறது. அதிகமாக 21ஆம் தேதி இடம்பெறும் என்று நான் நம்புகிறேன். இதுதான் இருக்கின்ற நிலைமை. இரண்டாவதாக எங்களுக்கு இருக்கின்ற பலம், நான் தயக்கமில்லாமல் பகிரங்கமாக சொல்லுகின்ற உண்மை, அதை பற்றி சில விமர்சனங்களை கொண்டிருக்கலாம். தமிழ் மக்களுக்கு உச்சமாக இருந்த பலம் ஓஸ்லோ கம்யூனிகே பேச்சுவார்த்தையில் பங்கு பற்றிய விடுதலை புலிகள் இருந்த காலத்திலும் ஜனநாயக ரீதியாக வெற்றி பெற்ற எங்களுடைய கூட்டமைப்பு அல்லது அதற்கு முதல் விடுதலை கூட்டணியும் ஒரு புரிந்துணர்வோடு ஆயுத பலத்தில் பங்கு பெற்றாமல் அவருடைய சம்பவங்கள் எல்லாவற்றுக்கும் சம்பந்தம் இல்லாமல் இருந்தாலும் அப்படி புரிந்துணர்வோடு இருந்த காலம்தான் தமிழர்களுடைய அரசியல் வரலாற்றில் தமிழர்களுடைய பலத்தை பரிசோதிக்கின்ற காலங்களில் மிக உயர்ந்த பலமாக இருந்ததை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. ஆனால் இப்பொழுது ஒரு பலம் இழந்திருப்பதை நான் குறிப்பிடலாம். அதற்கு பதிலாக எங்களுடைய மக்களுடைய ஜனநாயக ரீதியான சந்தர்ப்பங்கள் தீர்ப்புகளில் அவர்களுடைய திட சங்கல்பம், அதேபோல அந்த போரினுடைய விளைவுகள், லட்சக்கணக்கான மக்கள் தங்களுடைய உயிர்களை பறி கொடுத்ததும் காணாமலாக்கப்பட்டதும் மனித உரிமை மீறல்கள் அதிகரித்திருப்பதும் நீதித்துறை நீதியற்ற துறையாக மாறியிருந்ததும் இவ்வாறான காரணங்கள் எல்லாம் ஐநா மனித உரிமை பேரவையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்துக்கு வலுவாக இருந்தன. அது எங்களுக்கு பலமாக இருக்கிறது. ஐநா மனித உரிமை பேரவையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் தமிழ் இனத்துக்கு மிக பலமாக இருந்து வருகிறது. அந்த சந்தர்ப்பம் முன் எப்பொழுதும் இருக்கவில்லை. இனிமேல் எப்பொழுதும் அது இருக்கும் என்று நாங்கள் வாதாட முடியாது. இருக்கின்ற சந்தர்ப்பம் இன்றைக்கு இருக்கின்றது. யாழ்ப்பாணத்துக்கு ஐநாவுடைய செயலாளர் நாயகமாக இருந்த பான் கி மூன் வந்த பொழுது அவரோடு 9 ராஜதந்திரிகள் வந்திருந்தார்கள். ஐநா மன்றத்தைச் சேர்ந்தவர்கள். திரு சம்பந்தன் நாங்கள் சந்தித்தோம். திரு சம்பந்தன் அவர்கள் தலைவர் சொன்னது என்னவென்றால், எல்லா விடயங்களையும் விவரித்துவிட்டு இந்த அரசாங்கம் காட்டி வருகின்ற தாமதங்கள், முழுமை பெறாத முன்வைப்புகள், உதாரணமாக நிலங்கள் விடுவிக்கப்படுவது, ராணுவத்தை அவர்களுடைய பிரசன்னத்தை குறைப்பது அல்லது அகற்றுவது, கைதிகளுடைய விடுதலையில் மெத்தன போக்கை அவர்கள் கடைபிடித்து வருவது பதிலில்லாமல் இருப்பது, அல்லது காணாமலாக்கப்பட்டவர்கள் உடைய நிலைமை பரிதாபத்துக்குரியதாக இருப்பது. அடுத்த பக்கத்திலே எங்களுக்கு மக்கள் தந்த ஆணையின்படி எங்களுடைய அழிந்து வர தேசத்தை கட்சி எழுப்போது. அதில் இன்னொரு பகுதி 90,000 குடும்பங்கள் பெண்கள் தலைமைத்துவம் குடும்பங்கள், வாழ வழியில்லாதவர்களாக, வாழ்வாதாரம் இல்லாதவர்களாக, பாதுகாப்பற்றவர்களாக பெண்கள் இருக்கின்ற நிலைமைகள், அதைவிட பொருளை சம்பந்தப்பட்டவர்கள், கைகால் இழந்தவர்கள், புனர்வாழ்வு பெற்றும் அவர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லாத வாழ்வாதாரமற்ற நிலைமைகளை பற்றி அப்பொழுது முழுமையாக பல தடவைகளை போல அப்பொழுதும் பேசினோம். இப்பொழுது அதை பற்றி நாங்கள் தீவிரமாக பேசுகின்றோம். அவர்களுக்கான வாழ்வாதாரத்தை கட்சியெழுப்பதற்கும் வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதற்கும் அது சம்பந்தமான தொழில்துறைகளை ஆரம்பிப்பதற்கும் பேச்சுக்கள் தீவிரமாக இடம்பெற்று சில இலக்கங்கள் வந்திருக்கின்றன. உதாரணமாக எங்களுடைய தமிழ் பிரதேசத்தில் இருக்கின்ற பாதிக்கப்பட்ட பெண்களோ அல்லது பெண்கள் தென்னிலங்கையில் இருக்கின்ற அப்பரல் இண்டஸ்ட்ரீஸ், ஆடை தொழிற்சாலைகள், அங்கே எங்களுடைய பெண்களை அனுப்புமாறு எங்களிடம் அங்குள்ள முதலாளிகளை எங்களை அழைப்பு விடுத்திருந்தார்கள். நாங்கள் அதுக்கு மறுப்பு தெரிவித்திருக்கின்றோம். சென்ற மாதத்திலே பிரதமர் அவர்கள், ஜனாதிபதி அவர்கள் யாழ்ப்பாணத்திலும் கொழும்பிலும் சந்தித்த நேரங்களில் அவ்வாறான ஆடை தொழிற்சாலைகள், அப்பரல் தொழில்துறைகளை எங்களுடைய தேசத்திலே நீங்கள் போட வேண்டும் என்று 3 இடங்கள் இப்பொழுது உச்சரிக்கப்பட்டிருக்கின்றது. அதே போல அவர்களுடைய வேலைவாய்ப்பு மிக முக்கியமானது. குறிப்பாக பெண்களுடைய எதிர்காலம், சமூக சீரழிவுகளுக்கு இடமில்லாமல் அவர்களுக்கு வாழ்வாதாரம், வாழ்வை மறுவாழ்வை பெற்றுக் கொடுக்க வேண்டிய பொறுப்பு எல்லோருக்கும் அது குறிப்பாக எங்களுக்கு இருக்கின்றது. அப்படியால் ஒரு எதிர்காலத்தை இனப்பிரச்சனை தீர்வில் நாங்கள் எதிர்நோக்குகின்ற இந்த பிரச்சனைகளை எல்லாம் சுட்டிக்காட்டி
பான் கி மூனுக்கு நான் சொன்ன வார்த்தைகள், இவ்வளவு சந்தர்ப்பங்கள் சர்வதேச சந்தர்ப்பங்களுக்கு இருந்த பொழுதும், நீங்கள் ஆதரவாக இருக்கின்ற பொழுதும், ஐநா மனித பேரவை தீர்மானத்தை நிறைவேற்றிய பொழுதும், இன்றைக்கு இருக்க அரசாங்கங்களும் எங்களை ஏமாற்றினால், அரசாங்கம் ஏமாற்றினால், வடக்கு கிழக்கிலே தமிழர்களுடைய தேசத்திலே இந்த ஆட்சியை இல்லாமல் செய்கின்ற, நிர்வாகம் நடைபெறாத ஒரு பிரதேசமாக மாற்றி அமைக்க தீர்மானத்தை நாங்கள் எடுக்க வேண்டி வரலாம். நீங்கள் ஐநா மன்றம் மனித பேரவை எங்களுக்கு ஆதரவாக இருக்க வேண்டும் என்று சொன்ன பொழுது, பான் கி மூன் சொன்னபடியும் நாங்கள் உங்களோடு இருப்போம் என்று சொன்னதுதான். ஆனபடியால் தமிழ் தேசிய கூட்டமைப்பு அமெரிக்காவால் சமர்ப்பிக்கப்பட்ட ஐநா மனித உரிமை பேரவையிலே நிறைவேற்றப்பட்ட தீர்மானம், அதாவது தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கும் சர்வதேச சமூகத்துக்கும் தொடர்ச்சியாக இருந்து வருகின்ற அனுசரணைகளும், அது தொடர்ந்து முன்னெடுக்கப்படுவதற்கான சந்தர்ப்பங்களும், அதை நாங்கள் உடனடியாக மாற்றிவிட முடித்துவிட முடியாது. அது மிகவும் தேவையான ஒரு சந்தர்ப்பம். இனிமேல் ஒரு சந்தர்ப்பம் அப்படி கிடைக்கும் என்று நாங்கள் கணக்கு போட தேவையில்லை. முன் எப்பொழுதும் இல்லாத சந்தர்ப்பம். ஐக்கிய தேசிய கட்சியும் சுதந்திர கட்சியும் ஒன்றாக ஆட்சி செய்கின்ற சந்தர்ப்பம், அது இனிமேல் இல்லாமல் போகலாம், அல்லது முன்னெப்பொழுதும் இல்லாததாக இருந்திருக்கலாம். இவைகளைத்தான் நாங்கள் முன்னேற்கு ஆலோசிப்பதற்காக முன்வைக்க வேண்டும். சரி, இதை விட எங்களுடைய எதிர்காலம் என்ன என்பதை, அல்லது ஏமாற்றப்பட்டால் அல்லது இப்பொழுதும் தீர்வு இல்லாது விட்டால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை, அவ்வாறான ஒரு நிலைமை வருவதற்கு முன்னர், அப்படியான தீர்மானம் எடுப்பதற்கு முன்னர், என்ன காரணத்தினாலும் நாங்கள் ஒரு கால எல்லைக்குள் அவ்வாறான தீர்ப்பு எங்களுக்கு கிடைக்காது விட்டால் நாங்கள் இப்ப இருக்கின்ற ஐநா சந்தர்ப்பத்தை இழந்தவர்களாக மாற்ற முடியாது. அதிலிருந்து வெளியேறவர்களாக இருக்க முடியாது. பேச்சுவார்த்தையிலிருந்து நாங்கள் திடீரென்று வெளியேறவர்களாக, நாங்களே முறித்துக் கொள்பவர்களாக ஆகிவிட முடியாது. ஏனென்றால் ஐநாவுடைய மனித உரிமை பேரவை பின்னால் இருக்கிற சர்வதேச சந்தர்ப்பம் இருப்பதை நாங்கள் தூக்கி வீசிவிட முடியாது. இன்றைக்கும் சிலர் கேள்வி எழுப்புகிறார்கள். சிலர் ராஜபக்ச ஆட்சி தொடர்ந்தால் சர்வதேச சமூகம் அல்லது நாடுகள் தலையிட்டு எங்களுடைய பிரச்சனைக்கு தீர்வு வரும், சில பேர் தமிழீழம் கிடைக்கும் என்று சொன்னார்கள். ஆனால் நாங்கள் பகிரங்கமாக பதிலளித்திருக்கின்றோம். அப்படி எந்த நாடுகளை தெரிந்தோ தெரியாமலோ உச்சரிக்கிறார்களோ, அந்த எண்ணத்தை வைத்திருக்கின்றார்களோ, அப்படி ஆதிக்கம் கொண்ட நாடுகள், வல்லாண்மை நாடுகள், இந்தியா உட்பட தெளிவாக அவர்கள்தான் இந்த ஆட்சி மாற்றத்தை ஜனநாயக முறையில் ஏற்படுத்துவதற்கு பின்னர் இருந்தார்கள் என்பதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதை இப்பொழுது உதாரணமாக சர்வதேச நாடுகளே தங்களுடைய அணுகல் முறைகளில் அது ஒரு சிறந்த உதாரணம் என்று அவர்கள் பகிரங்கமாக சொல்லி எங்களிடம் பாராட்டு தெரிவித்திருக்கின்றார்கள். ஆனபடியால் அவர்களுடைய இந்த வாதம் இப்பொழுதும் அது இருக்கிறது. இப்பொழுதும் அதை நோக்கி எங்களை திசை திருப்பார், அல்லது இந்த சந்தர்ப்பங்களில் ஏற்படுகின்ற நல்ல எண்ணங்களையும் நல்ல பேச்சுக்களையும் நல்ல முன்னேற்றங்களையும் முறியடித்து விடக்கூடிய வேலைகளில் பலர் ஈடுபட்டு வருவதை உங்களுக்கு தெரியும். தமிழ் தேசிய கூட்டமைப்பினால் சர்வதேச சந்தர்ப்பங்களை உருவாக்கி, சர்வதேச சந்தர்ப்பம் எங்களுக்கு அனுசரியாக இருக்கின்ற சந்தர்ப்பத்தை முறித்து கொண்டு போவதற்கு சிலர் எங்களுக்கு வழிகாட்ட பார்க்கிறார்கள். அதை நாங்கள் செய்யலாமா என்பதுதான் கேள்வி. செய்ய முடியாது. இருக்கின்ற சந்தர்ப்பத்தை இழக்கக்கூடாது. இலங்கையில் ஒருவேளை 2 கட்சிகளும் பிளவுபட்டு போகலாம். பல முரண்பாடுகள் அவரிடம் இருக்கிறது. வருகின்ற தேர்தல்களில் தனியாக கேட்பதா கூட்டாக கேட்பதா, அது எங்களுக்கும் இருக்கிறது, அவர்களுக்கும் இருக்கிறது. இந்த சந்தர்ப்பங்களில் அவர்கள் பிளவுபட்டு நின்று தேர்தலில் இறங்கலாம். அதுபடியாக எங்களுடைய தீர்வில் நாங்கள் வராந்திரத்துக்கு செல்லாமல், சமய சந்தர்ப்பத்திலிருந்து தனிமைப்படுத்தப்படாமல், இந்த ஆண்டின் இறுதிக்கிடையிலாவது அதற்கு நாங்கள் விடை காணுவதற்கான தீர்மானங்களுக்கு நாங்கள் வர வேண்டிய சந்தர்ப்பம் இருக்கும். அதாவது சர்வதேச சந்தர்ப்பங்களோடு இருக்கக்கூடியதாக நாங்கள் எங்களுடைய தீர்மானங்களுக்கு அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டிய அவசியங்கள் இப்பொழுது பேச ஆரம்பித்திருக்கின்றோம். அந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் கொண்டிருக்கின்றோம். நாங்கள் அவர்களுடைய
அவருடைய நலன்களுக்காக பல நாடுகள் இந்த நாடுகளிலே இந்த பிரச்சனைகளை தலையிட்டாலும் எங்களுக்கு நாங்கள் ஒரு நாடு அல்ல, நாட்டுக்காக போராடுபவர்கள், அர்ப்பணித்தவர்கள், லட்சக்கணக்காக உயிர்களை தியாகம் செய்தவர்கள். எங்களுடைய மக்களுடைய ஜனநாயக ரீதியான ஒரு இலக்கை நோக்கிய தங்களை ஆள வேண்டும் என்ற திட சங்கேற்பம் தொடர்ச்சியாக இருந்து வருவது இவைதான் எங்களுக்கு இருக்கின்ற பலங்களாக இன்றைக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றது. ஆகவே இந்த விடயத்தில் நான் இப்போ சொல்ல வேண்டியது இருந்தால் சொல்லலாம், தேவைப்பட்டால். அடுத்ததாக இங்கே தலைவர் சொன்னார் இந்த 10ஆம் தேதிய சம்பவத்தை பற்றி. அந்த பேரணியிலே, அந்த ஒன்று கூடலிலே தென்மராவடி பிரதேசத்துக்கு ஒரு வாழ்வாதார அடித்தளத்தை உருவாக்கி அங்கே வாழ்வளர்ந்து போன வாழ்வாதாரம் அமைத்திருக்கின்ற மக்களுக்கு தொழில் வாய்ப்பை வழங்குவதற்காக, வளத்தை உருவாக்குவதற்காக கனடிய தமிழர் பேரவை, தமிழ் தேசிய கூட்டமைப்பு, இன்னும் இணக்கம் கண்ட அமைப்புகள் அவ்வாறான திட்டங்களுக்கு ஆதரவாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். அதற்கான பேச்சுக்களிலும் நாங்கள் இப்பொழுது நாங்கள் தங்கித்திலே ஈடுபடுகிறோம். எதிர்காலத்திலே இந்த ஆட்சியில் நாங்கள் ஏமாற்றப்பட்டாலும் சர்வதேச சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நாங்கள் அடுத்த திட்டங்களுக்கு செல்வதற்கு நாங்கள் ஒற்றுமையாக இங்கும் வெளியிலும், குறிப்பாக கனடாவில் அது ஒன்றுபட்டு நின்றால் இலங்கையில் பிளவுகள் தவிர்க்கப்படும். எங்களுக்கு ஏற்படுகிற நெருக்கடிகள் இங்கும் இருந்தும் வருகிறது. அதை நாம் மரமாக சொல்லியாக வேண்டும். அவர்களை நாங்கள் மாற்றி அமைக்க வேண்டும். மறுபடியால் இந்த தென்னமரவாவடி பிரச்சனையிலும் தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய நிர்வாகமும் கனடாவிலே கனடிய தமிழ் காங்கிரசும் அவர்கள் அண்மையிலே ஸ்ட்ரீட் ஃபெஸ்ட் ஒரு நிகழ்ச்சியை நடத்தி பெரும் ஒரு அற்புதமான நிகழ்ச்சியை செய்திருக்கிறார்கள். எங்களுடைய மக்கள் லட்சக்கணக்காக மக்கள் கூடி எங்களுக்கு இருக்கிற சந்தர்ப்பங்கள், அரசியல் பிரச்சனைகள் பற்றி அவர்கள் பேச்சு நடத்துவதற்கும் அல்லது வேறு இடங்களில் ஈடுபடுவதற்கும், எங்களுடைய பாரம்பரியத்தில் பொங்கல் விழாவிலே இந்தியாவிலே காணும் பொங்கல் நடப்பதை போல இங்கும் மக்கள் கண்டு கழித்து பேசி எதிர்காலத்தை பற்றியும் பேசி அதில் தான் தென்னமரவாவடி பிரச்சனையும் முன்னுக்கு கொண்டு வரப்பட்டது. ஒளி பிரதிமையை பகிரங்கமாக அந்த மக்களுடைய துன்ப துயரங்களை காட்டி எல்லோரும் பார்க்கக்கூடியதாக அந்த விடயத்தை பற்றி அதிகமாக பேசி 10ஆம் தேதி நிகழ்ச்சிக்கு எல்லோரும் வந்து இங்கே இருக்கிறவர்கள் உட்பட நீங்கள் அணி திரட்டி, ஆட்களை திரட்டி எவ்வளவு தூரம் அதிகமாக அதற்கு உதவி செய்ய முடியுமோ அதை நீங்கள் செய்ய வேண்டும் என்று அந்த ஸ்ட்ரீட் ஃபெஸ்ட் நிகழ்ச்சியிலும் வேண்டுகோள் விடுக்கப்பட்டதை நீங்கள் அறிவீர்கள். அதே போல இந்த சந்தர்ப்பத்திலும் எங்களுடைய கட்சியினர், அது அணியாக இருக்கிற தமிழரசு கட்சியினர், அவர்களுடைய செயல்பாடுகள் போதாது. இலங்கையிலும் சரி, இங்கும் சரி, நாங்கள் அந்த குற்றத்தை சுமத்துவர்களாக இருக்கின்றோம். அன்றாட மக்களுடைய பிரச்சனைகளில் அல்லது இப்பொழுது போதை வசதி மிக மோசமாக அங்கே பயன்பட்டுக் கொண்டிருக்கின்றது, வியாபாரத்தில் இருக்கின்றது, மது அடிமைத்தனத்தில் எங்கள் மக்கள் மூழ்கி இருக்கிறார்கள். இவைகள் இருந்து விடுபடுவதற்கு குறிப்பாக 90,000 தலைமைத்துவம் தாங்குகின்ற பெண்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வாழ்வாதாரத்தை கட்டியெழுப்ப, அதே போல போரிலே பங்கு பெற்றியவர்கள் அவர்கள் தான் இறப்பேறினதை தெரிந்தும் அவர்கள் எந்த அது புரியோ வேறு எதுவோ, ஆனால் அதில் இணைந்து கொண்டவர்கள் தாங்கள் இறப்போம் என்று தெரிந்தும் அந்த போரிலே பங்கு பெற்றி இறந்தவர்கள் போக எஞ்சியவர்கள் அவர்கள் மிக பலர் நாங்கள் அவர்களிடம் சந்தித்து பேச முடிகிறது. நல்ல அரசியல் ஆற்றல் கொண்டவர்களாக, இன்னும் எங்களுடைய மண்ணுக்கு உழைக்கக்கூடியவர்களாக, அதே வேளையில் இன்னும் ஒரு சிறு பகுதியினர் அரசாங்கத்தினுடைய உளவுத்துறையினுடைய கண்காணிப்பு இருப்பவர்களாகவும் இருக்கின்றார்கள். இவையெல்லாம் நாங்கள் மதிப்பிட வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அவர்களுக்கு வேலை வாய்ப்பு, வாழ்வாதாரம் இவையெல்லாம் இருக்கக்கூடியதாக சர்வதேச சமூகம், டோனர்ஸ் கண்ட்ரீஸ், நன்கொடை வழங்குகின்ற நாடுகள், அதைவிட மிக முக்கியமாக இப்பொழுது இங்கே 2 அமைப்புகளில் நாங்கள் பார்க்கின்றோம். உதாரணமாக கனடியன் தமிழ் காங்கிரஸ்,
நாங்கள் நிற்கின்ற பொழுது அவர்கள் அங்கே முதலீடு செய்து பற்றியெல்லாம் அவர்களுடன் பேசினார்கள். அவர்கள் ஒரு அமைப்பை உருவாக்கி இருக்கிறார்கள். வடக்கு கிழக்கு இணைந்த பொருளாதார கட்டமைப்பை உருவாக்கி தேவைகளை அறிந்து எங்கெங்கு முதலீடுகள் செய்யலாம் என்கின்ற விவரங்களை திரட்டி நிபுணத்துவம் கொண்டவர்களுடைய ஆலோசனைகளை பெற்று, அதே போல சென்ற மாதத்திற்கு முன்னர் இங்கே தம்பி அவருக்கு தெரியும், பிரதமர் வந்த பொழுது ஒரு பேரணி நாங்கள் கொடுத்தோம், பேசினோம். பின்பும் ஜனாதிபதியிடத்திலும் பிரதமரிடத்திலும் பேசி இருக்கின்றோம். வடக்கு கிழக்குக்கு தனியான ஒரு திட்டம் தேவை. அழிந்து போன தேசத்தை மீள கட்டியெழுப்பதற்காக, பாதிக்கப்பட்டவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் அதிகரிப்பதற்காக தனியான ஒரு திட்டத்தில் ஒரு அமைப்பை நாங்கள் கம்பைன்டு கமிட்டி பாடி, அது சம்பந்தப்பட்ட அமைச்சுகள், பாராளுமன்ற உறுப்பினர்கள், பிரதிநிதிகள், மாகாண சபையினுடைய பிரதிநிதிகள் ஒன்றாக இருந்து அப்படி அந்த குழுக்களில் வெளிநாடுகளில் பல அழிந்து போன தேசங்களில், போரினாலே அழிந்து போன இடங்களில் அந்த தேசத்தை கட்டியெழுப்பதற்கு அனுபவம் கொண்ட, ஆற்றல் கொண்ட அறிவு சக்திகளை அந்த குழுக்களில் நாங்கள் நியமித்து மிக விரைவாக அதற்காக நிதியை திரட்டி அல்லது டோனர் கான்வென்ட் பிரதமர் சென்ற இடத்திலே அறிவித்தார். அவ்வாறான விடயங்களில் தனியே அரசாங்க அதிகாரிகள் தீர்மானிக்காமல் நாங்கள் அதை இணங்கி செய்வதற்காக இன்றைக்கு பிரதமர் அவர்கள் திரு வாசலிங்கம் அவர்களுடைய அதைவிட சரித்த ரத்வத்தை அவர்களையும் இணைப்பாளர்களாக இதை ஒழுங்கமைப்பதற்காக நியமித்திருக்கின்றார். இந்த கனடாவிலே ஆரம்பித்திருக்கின்ற தம்பி சொல்லுவார் நினைக்கின்றேன், அந்த வடக்கு கிழக்கு மாநிலத்தின் பொருளாதாரத்தை அபிவிருத்தி செய்கின்ற அந்த குழு, அவர்களும் பிரதமராலே ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிற அந்த குழுவோடு இணைந்து வேலை செய்யலாம், வேலை திட்டங்களை அடையாளம் காணலாம், முதலீடுகளை அடையாளம் காணலாம், சிறு கை தொழில், குடிசை கை தொழில், மத்திய வகை தொழில்கள். சில மாதங்களுக்கு முன்னர் கனடாவிலே இருந்து எங்களுடைய புலம்பெயர்ந்த மக்களிலே சிலர் வந்தார்கள். காகித தொழிற்சாலையை தாங்கள் நடத்த வேண்டும் என்று கேட்டார்கள். இப்பொழுது அந்த குழுவுக்கு பதிலாக அரசுடன் இப்பொழுது நாங்கள் பேசி காகித தொழிற்சாலையை புலம்பெயர்ந்த மக்கள் மத்தியிலே இருப்பவர்கள் அங்கே ஆரம்பிப்பதற்கு ஒரு முயற்சி எடுக்கப்பட்டிருக்கின்றது. அதே போல அது உதாரணமாக பல இடங்களில், தேவையான இடங்களில் அடையாளம் காணப்பட்டு சிறுகை தொழில், மத்திய வகையான தொழில்களை, மத்திய தொழில்களை ஆரம்பிப்பதற்கு, குறிப்பாக பெரிய தொழில்களை நாங்கள் பின்பு பேசலாம், முதலீடுகள் செய்யக்கூடிய எங்களுடைய புலம்பெயர்ந்த மக்களத்தை நீங்கள் அடையாளம் கண்டு, தேர்தலுக்கு வந்தவர்களும் அதிகமாக சிந்திக்கவில்லை. அதுக்காக உருவாக்கப்பட்ட மாகாண சபையும் நாங்கள் தோல்வியை தான் அதை பற்றி சொல்ல வேண்டியதாக இருக்கின்றது. இதில் நாங்கள் பாரிய மாற்றங்களை செய்ய வேண்டும். அதோட வெளிநாடுகளில் இருக்கின்ற புலம்பெயர்ந்தவர்கள், எங்களுடைய அணிகளை சேர்ந்தவர்கள், எங்களுடைய அணியை சேர்ந்தவர்களுடைய பிரதித்துவத்தை இந்த நாடுகளிலும் நாங்கள் தெரிந்து கொண்டு எங்களுடைய நடவடிக்கைகளும் தீர்மானங்களிலும் ஒரு எண்ணம் தேவைப்படுகிறது என்று நான் ஆலோசித்து அல்லது சொல்லி இருக்கின்றார்கள். ஆகவே நான் இத்துடன் என்னுடைய கருத்துக்களை முடித்துக் கொள்ளலாம். நீங்களும் உங்களுடைய கருத்துக்களுக்கு வரலாம். திரு தம்பி ஆனால் அவர்களும் சில கருத்துக்களை சொல்லுவார். அதற்கு பின்னர் தேவைப்பட்டால் நாங்கள் இதை தொடரலாம், அல்லது இந்த அடிப்படையில் நாங்கள் எங்களுடைய எதிர்காலத்தை தீர்ப்பாய்க்கு முன்னேறி செல்லலாம் என்று கூறி நான் அமர்கின்றேன். நன்றி, வணக்கம்.